இதோ என் அன்பு மக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுடைய உணர்வை புரிந்து கொள்வீர்கள். நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்களை, கோட்பாடுகளை உள்வாங்கி எங்களுக்கு வாக்கை தந்து வலிமைப்படுத்தி வெற்றி பெற செய்வீர்கள் என்று நம்பி இந்த களத்திலே தனித்து நிற்கிறோம். கூட்டணி வைத்திருக்கிறவர்களெல்லாம் பாருங்கள், எல்லோரும் பலமுறை அதிகாரத்தில் கொழுத்து பெருத்த பணம் வைத்திருப்பவர்கள், அதிகார கட்டமைப்பு வைத்திருக்கிறவர்கள், எல்லோரும் தொலைக்காட்சி வச்சிருக்கிறார்கள். அவர்கள் செய்திகளை காட்டுவார்கள். என்னை செய்தியில போட்டால் போதும், உடனே போன போட்டு ஏன் அவரை காட்டுறீங்க, ஏன் ப்ரொமோட் பண்றீங்க, ஃபர்கெட் ஹிம், அவாய்ட் ஹிம், இக்னோர் ஹிம், இதான் சொல்லுவான். எத்தனை நாளைக்கு நெருப்பை எவ்வளவு நாளைக்குடா குப்பையை போட்டு மூடுவேன், எவ்வளவு நாளைக்கு மூடுவேன், பத்தி எரிவேன் புரட்சி தீயாக. நீ பாரு இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய மாறுதலை உருவாக்குறேன்னு பாரு. இந்திய தேர்தலில், இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் வென்று என்ன பண்ணுவான், ஒருத்தனை நம்பலங்க, ஒரு ஓட்டு கூட்டணி கிடையாதுங்க, ஓட்டுக்கு ₹1 காசு கொடுக்கலங்க, ஒத்தாளா நின்று கத்தி வெள்ளிட்டாங்க. வரலாறு திரும்பி பார்த்துரும், உலக திரும்பி பார்த்துரும், இந்தியா எல்லா மாநிலமும் திரும்பி பார்த்துரும். ஏன் அந்த புரட்சியை ஈரோட்டில் செய்ய முடியாதா? செய்ய முடியாதா? நம்மளால செய்ய முடியாதா? எல்லா துன்ப துயரங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என் உடன் பிறந்தவனே. ஒரே ஒரு அழுத்து மைக்கில் ஏப்ரல் 19 அப்படி தோடு, அதை முற்றுப்புள்ளி என்று வை. அடர்த்தியான ஏழ்மை, வறுமைக்கு, சகிக்க முடியாத ஊழல், லஞ்சத்திற்கு, எல்லாவற்றையும் துரத்துகிற ஒன்றாக அதை அழுத்து, மைக்கை அழுத்து. வேட்பாளரை யாரை நிறுத்திருக்கேன்? ஆக சிறந்த மருத்துவ மேதை நிபுணரை நிறுத்திருக்கேன், எங்க அப்பா கார்மேகனை. அவருக்கு என்ன, என் தம்பி 2 பேரும், என் தம்பி மனைவியில் 2 பேருமே மருத்துவர்கள், அவரும் மருத்துவர். அழகா வீட்டில இருந்து சாப்பிட்டு என்னை விட்டுடாம வேற யாரையாவது நிறுத்துன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் கேட்டேன், அப்பா நம்ம சின்ன தம்பியை நிறுத்தலான்ட்டு. அவன் நான் நிக்கிறேன். அவர் நண்பர்கள், கார்மேகா இந்த வெயில்ல ஏப்ரல் மே மாசம்லாம் உன்னால வேலை செய்ய முடியுமா, என் மயன் கத்துறான், ஒத்தாளா கத்துறான் அந்த நாட்டுக்காக, அவனுக்கு துணையா நான் நிக்கணும், ஏதாவது நான் செய்யணும், ஏதாவது செய்யணும், நான் போய் அவனோட நிற்பேன். அவருக்கே அந்த வெயில்ல கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன். நேசிக்கிறார் யார? இந்த மண்ணை, இந்த மக்களை, என் சமூகம். பாரதிதாசன் பாடுறான்ல, பாரடா உன் மானுட பரப்பை. என் உடன் பிறந்தவர்களை விட்டுவிட்டு போக முடியவில்லை. நான் உங்களுக்காக பேசவில்லை, உங்களுக்கும் பின்னால் வருகிற என் தம்பி தங்கிகள், என் அருமை பிள்ளைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக பேசுறேன். அவன் நினைப்பான், எங்க சித்தப்பா கத்திக்கிட்டே இருந்து செத்தான், எங்க மாமா வந்தான் கத்திக்கிட்டே இருந்தான், எனக்கு முன்னவன் கத்துனான், பழனி பாபா கத்துனான், எங்க அண்ணன் தெரு தெருவா கத்துனான். என்ன நடந்தது? கொன்னு தூக்கி போட்டான். இந்த நாட்டில் ஒரே ஒரு புரட்சியாளன், அஞ்சாம அதிகாரத்தை எதிர்த்த ஒரு மாபெரும் வீரன் பழனி பாபா. என்னென்ன எவனா இருந்தால் உலக நாட்டு சட்டங்கள், அவ்வளவு கல்வி அறிவு, பிறப்பால் பெரிய செல்வந்தன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு சமூக சேவைக்கு வந்தான். கொடுத்தது அவன் மரணத்தை அவனுக்கு பரிசா கொடுத்தீங்க. கொடுமை. ஏன் இந்த கட்சிகள்லாம் பழனி பாபா பேசுறது இல்ல? மதவாதத்தை எதுக்குறீங்க, மதவாதத்தை அவர் எதிர்த்தாரு. அவர் நினைவு தினத்தை ஏன் நீங்க போட்டுறது இல்ல? ஏன் தெரியுமா? அவர் சொன்னாரு, மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டாரு. அவன் கதையளப்பான் தான், அவன் பொய்யா பேசுவான், வேணும்னா குஷ்புவோட கூட கூட்டணி வைப்பான்னாரு. அப்ப குஷ்புவ அரசியலுக்கே வரல அவங்க, அப்பவே கணிச்சு சொன்னார் பாருங்க. கடைசி அந்த கட்சியில போய் சேர்ந்தாங்க. சொன்னார்ல, நான் செத்தால் என் மேல திமுக கொடியை போட்டு புதைங்கத்தான் அப்படின்னு சொன்னவர் இவனை ஒளிங்கத்தான்னு சொன்னார் கடைசியா. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? எல்லா இஸ்லாமிய கட்சி தலைவர்களும் திமுகவோட கூட்டணி வச்சதுனால எங்க அண்ணன் பழனிபாபா பத்தி பேச முடியல. இன்னைக்கு நான் ஒவ்வொருத்தன் தான் ஊரா பழனிபாபா காகிதம் இல்லத்து, பழனிபாபா காகிதம் இல்லத்துன்னு பேசிட்டு இருக்கேன். பேச மாட்டார்கள். இவர்களுக்கு நீ ஒரு உயிர் அல்ல, நீ வெறும் ஓட்டு. அதுவும் பாரதிய ஜனதாவுக்கு அதுவும் இல்லை, நீ ஓட்டும் இல்லை. ஏன்? அவன்கிட்ட பெட்டி இருக்கு, அவனே போட்டுக்குவான். நீ வேணா பந்தங்க, நீ வேணா பாரு வலைத்தளத்துல, உத்தரப்பிரதேசம், பீகார், மற்ற மாநிலத்தில் எப்படி நடக்குதுன்னு. இங்க பாரு, ஒருத்தன் வாயில நிப்பான், இங்க ஒருத்தன் மேசையில் இருப்பான் பெட்டிக்கிட்ட. அங்க இருந்து வரும் ஒரு அம்மா கையில மைய வச்சோன்னு இங்க இருந்து ஆபீசர் போய் அனுப்பிடுவான் தாமரைக்கு, வந்து உட்கார்ந்துருவான். அங்க இருந்து ஒரு ஐயா வருவாரு, கையில மைய வச்சோன்னு அவர் அனுப்பிடுவாரு, இவன் போய் தாமரைக்கு எழுத்திடுவான். நான் பொய் சொல்றேன்னு நினைச்சா நீ வலையொலியில தட்டி பாரு இருக்கா இல்லைன்னு. பீகார்ல எப்படி எலெக்ஷன்? பீகார்
உத்தரப்பிரதேச அப்படி தெரியுமா? நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்க வருவார்கள், இல்ல ஓட்டு எங்களுக்கு போடுன்னு கேட்டு சூரியனுக்கு போடு, ரெட்டலைக்கு போடு, தாமரைக்கு போடு, கைக்கு போடுன்னு காசு கொடுப்பான். அங்க எப்படி தெரியுமில, ஓட்டு போட வந்துடாத, இந்த 500 நீ வரவே வராத, ஏன் நான் போட்டுக்கிறேன். உண்மையிலே சிரிக்காத, சத்தியமா நடக்குது. இந்த கேளு, அவன் வீடு வீட்டுக்கு போய் என்ன பண்ண தெரியுமா, தைச்சு ஓட்டு போட வந்துடாத, வீட்டுல இருந்த காசு இன்னும் வேணுமா அந்த வச்சுக்க, சாரா என்னால வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டு படுத்துக்க, ஓட்டு நாங்க போட்டுக்கிறோம். அப்படி இல்லைன்னா எப்படி சொல்றான், 400 சீட் அடிப்போம், 350 சீட் அடிப்போம். எப்படி அடிப்பான்? எப்படி அடிப்பான்? வெட்டி அவன்கிட்ட இருக்கு ராஜா. அவன் தான் சொல்றான், சீனா பொத்தானை அழுத்தினால் அங்கே குண்டு பிடிக்கும், அமெரிக்கா இங்கே பொத்தானை அழுத்தினால் ரஷ்யாவில் குண்டு பிடிக்கும். மோடி எங்க அழுத்தினாலும் தாமரையில் விழும். எப்படி? எங்க பொத்தானை அழுத்தினாலும் நீ தாமரையில் விழும். எப்படி? இதான் இவன். நம்ம ஆளுக மாதிரி பெரிய ஆளு நிமிரு கேள. பிஜேபி காரங்கிட்ட மாடு புனிதமானது, மாட்டுக்கறி திங்க கூடாது, மாட்டுக்கறி தின்னீங்கன்னா கொன்னு போடுவோம், கட்டி வச்சு அடிப்போம். சரி, அப்ப ட்ரம்புக்கு என்ன மைத்துக்கு 7 வகையில மாட்டுக்கறி வச்சீங்க? கேளு, ஒரு தடவை சொல்ல சொல்லு. ட்ரம்ப் உங்க எஜமா வரும்போது எதுக்கு மாட்டுக்கறி வைக்க வேண்டிய 7 வெரைட்டி? எப்படிப்பட்ட நாடு? ட்ரம்ப் வரும்போது குடிசைகள் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பெரிய மதில் சுவரை 7 அடியில கட்டி மறைச்சாங்க. நான் சொன்னேன், அந்த செங்கலை வச்சு அவனுக்கு வீடை கட்டி கொடுங்கடா. டே ஐயோக்கிய பிள்ளைகளா, குடிசையை மறைக்க சுவர் எழுப்பினதுக்கு அந்த செங்கலை வச்சு வீடை கட்டி கொடுங்கடா. காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடந்தது. என் உடன் பிறந்தவனே, உலக நாடுகளினுடைய தலைவர்கள்லாம் வர்றார்கள், பன்னாட்டு வீரர்கள் வருகிறார்கள், அவர்கள் பார்வையில் படக்கூடாது. 13,000 பிச்சைக்காரனை ஒரே இரவில் லாரியில வச்சு வேற மாநிலத்தில் இறக்கி விட்டாங்க. உன்னால் நம்ப முடியுதா? கேவலம். இந்த நாட்டில் நீ பிறந்துட்டு பாரத மாதாக்கு ஜெயங்கிற அவனு நீனு சேர்ந்து கத்திட்டு 8 வயசு குழந்தை ஆசிவாவை கற்பழிச்சுட்டு கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது பாரத மாதாக்கு ஜெயங்கிறாங்க. பச்சை புள்ள எங்க வன்புணர்வு செஞ்சு 22 நாள் வச்சு கொண்டு விட்டான். கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது பாரத மாதாக்கு ஜெய். அப்பவும் ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க நியாயமாரு. கத்துறதுக்கும் உடம்புல கொஞ்சம் தானே தெம்பு இருக்கும். எங்க அப்பா இப்படி எல்லாம் சாப்பிடாம கத்திக்கிட்டு இருந்தா எப்படி எப்படின்னு என்ன பண்ணுது? சன கூட்டத்தில் பிறந்துட்டோம்ல, சோறாவது உறக்கமாவது தண்ணியாவது எல்லாம் என்ன ஆகுது? கண்ணு வீண் போச்சு. கண்ணு, நான் கண்ணை விட என் மண்ணு தான் முக்கியம். எனக்கு அதை பாக்குறதா முக்கியம். கண்ணு இருக்குது போகுது, என் மண்ணே போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, எங்க அப்பா சொல்றாரு, நம்மாழ்வார், இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு 25 வருஷம் கழிச்சு பூமியில வாழ இடம் இருக்காதுடா, இல்லைன்னா வாழ்ற இடமா அந்த பூமி இருக்காதுடான்றாரு. அதுக்குள்ள எச்சரிச்சுக்க, ஏதாவது முழிச்சுக்கிட்டு விழிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணு. பேரன்பு கொண்டு காதலிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஓட்ட போட்டு விடு. எங்க அப்பாவை ஜெயிக்கவே பெரிய அறிஞன், தேக மருத்துவம் பார்த்தார், தேசத்துக்கு மருத்துவம் பண்ணணும்னு வந்திருக்க. அப்படி விட்டு விட்டு வெயிலை வேணலை சின்ன பிள்ளைங்க மாதிரி அலைஞ்சு தூடி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்காவது எங்க அப்பாவுக்கு மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தி, மருத்துவர் கார்மேகன் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அன்பு பெருமக்களே, நான் எங்க அப்பா மருத்துவர் கார்மேகனை நிறுத்தியிருக்கிறேன் எண்ணத்தை கைவிட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஈரோட்டில் இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளராக நிற்பதாக கருதி கொள்ளுங்கள். உங்களுக்கு வாக்கு சேகரியுங்கள், போங்கள், உங்கள் பெற்றோர்கிட்ட பேசுங்கள், உங்கள் உடன் படித்தவர்கள், உடன் பிறந்தவர்கள், உறவுகளிடத்தில் பேசுங்கள். எங்களை பாருங்கள், உங்களிலிருந்து உங்களுக்காக வந்தவர்கள். அதனால் இது நம் வெற்றி, நம் இனத்தின் வெற்றி. நம் மண்ணை காக்க, மக்களின் நலத்தை காக்க, ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க, தூய ஆட்சியை மலரச் செய்ய, இந்த கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து தூய ஜனநாயகத்தை மலரச் செய்ய வரலாறு தந்திருக்கிற வாய்ப்பு. அதை பயன்படுத்தி இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய அப்பா மருத்துவர் கார்மேகன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கே சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கே சின்னம். ஆனாலும் துன்பப்பட்டோம்,
ஆனாலும் துன்பப்பட்டோம் இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற யாரார்க்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம் உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம் எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் எங்கள் சின்னத்தில் ஒளி வாங்கிய ஏந்தி வருகிறோம் என் அன்பு மக்களே. மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எங்களுக்கு தந்து எளிய பிள்ளைகள் எங்களை வலிய பிள்ளைகளாக வலிமை மிக்க பிள்ளைகளாக அரசியல் பேராற்றலாக மாற்றுங்கள். அதற்கு எங்களுக்கு வெற்றியை பரிசாக தாருங்கள். எங்களுடைய அப்பா மருத்துவ மேதை கார்மேகன் அவர்களை வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். அதிகாரமற்ற எளிய மக்களே, அதிகாரத்தை எதிர்த்து உங்களின் உரிமைக்காக ஓங்கி முழங்க எங்க அப்பாவுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.